இன்றைக்கி நம்ம another சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், பட் குக்கிங் டைம் ரொம்பவே கம்மி. தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். நான் வெள்ளை பூசணிக்காய், பரங்கிக்காய், பீன்ஸ், பட்டாணி, கேரட் அண்ட் வாழைக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக் பண்ணிக்கணும். குக் பண்ணுறப்பவே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. இட்ஸ் ஃபாஸ்ட் இந்த ப்ராசஸ். ரொம்ப குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அதனால் குக்கர்லலாம் வைக்கிறத அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் குக் பண்ணுங்கள். ஒன்ஸ் சாஃப்டானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 to 4 க்ரீன் சில்லிஸ் போட்டு அதை கோர்ஸ் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி அதை இது கூட மிக்ஸ் பண்ணி திருப்பியும் ஒரு 2 minutes கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இருக்கிறதுலே லோ ஹீட் வச்சு 2 tablespoons ஆஃப் கர்ட், 1 tablespoon ஆஃப் கோகோனட் ஆயில் அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவியல் ரெடி.